விருப்பப்படுறாரோ அப்படி நம்ம வாழுவோம். ஆமென், அல்லேலூயா. முதலாவது நம்ம எதில் ஒரு பாறையை போல இருக்கணும், நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், அசையாமல் உறுதியாக இருக்கணும். முதலாவது ஸ்ட்ராங்கான ஃபேத் யாருன்னு சொன்னால் ஆபிரகாம். சொல்லுங்க, ஆபிரகாம். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி இருந்தா? ஸ்ட்ராங்கான விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. அவனை வச்சு ஆண்டவர் எப்படி கட்டினார் பார்த்தியா? அவனுக்கு இல்லாதது எதுவுமே இல்லாத இருந்துச்சு. அவனுக்கு குழந்தை இல்லாத இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு என்ன இல்லாத இருந்துச்சு? குழந்தை ஒரு பாக்கியம். ஆனால் இடின் கிவ் அப். அவர் விட்டு கொடுக்கல. அவருக்கு எவ்வளோ வயசில் ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு? 100க்கு 1 கம்மியாக இருக்கும் போது கொடுத்தாரு இல்லையா? கரெக்டாக இல்லைங்களா? பாருங்களேன், 99 வயசு வரைக்கும் அவர் எவ்வளோ போராட்டத்தை பார்த்துக்குவார். சில பேர் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லின்னு இருப்பாங்க. நான் கேட்குவேன், நாங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கோ போக மாட்டோம், எந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ போக மாட்டோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களை கேட்குவாங்க, குழந்தை உங்களுக்கு ஆகலையா அப்படின்னு கேட்குவாங்க, அதனாலேயே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்வாங்க. நான் சொல்லிட்டேங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒருவேளை உங்களுக்கு குழந்தை எல்லாம் அதெல்லாம் பார்த்து போவாதெல்லாம் இருக்காதீங்க. தைரியமாக போங்க. அவங்கள குழந்தை தருது, அவங்கள குழந்தை வளர்க்குறது, கர்த்தர் உங்களுக்கு குழந்தை தருகிறது. பயக்கிறவங்க தான் அப்படி செய்வாங்க. விசுவாசம் இருக்கிறவங்க கர்த்தர் செய்வார், சொன்னதை செய்து முடிக்கிறவர் தான் என் தேவன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த சபையை நான் கட்டுறதுக்கு இது பாறையா மாறணும். இந்த வீடை கட்டுறதுக்கு இதுக்கு அஸ்திபாரத்தை போடணும். இந்த அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த பில்டிங் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா காத்துக்கோ அலேக்க என்ன ஆகிடும், விழுந்து போயிடும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நான் யாரை எடுத்து பயன்படுத்துவேன்? யாருடைய வாழ்க்கை, யாருடைய விசுவாசம், யாருடைய தைரியம், யாருடைய நம்பிக்கை பாறையை போல ஆண்டவருக்காக இருக்கிறார்களோ அவர்கள் மேலே தான் ஊழியத்தை கர்த்தர் வைக்க ஆசைப்படுகிறார். மண்ணு மதிக்கிற இடத்துலலாம் ஆண்டவர் ஊழியத்தை கட்ட மாட்டார். நீங்களே பாருங்களேன், ஏதாவது ஒரு காட்டில் எடுத்துன்னு போய்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க. நல்ல ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை காட்டினா இம்மீடியட்டாக வாங்கிடுவீங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருந்தால் தான் வேல்யூ, அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல இன்கம் வரும், அங்கே இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ வரும். கோல்டு கூட எங்கே எடுக்கிறாங்க? பாறையிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள்லாம் பாறையாக மாறிட்டீங்களா, உங்கள் மூலியமாக தான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வர வைப்பார். பாறை தெரியாது எப்போவுமே. இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அந்த அஸ்திபாரம் போடுறதுக்கு, அந்த பாயா நோண்டுறதுக்காக ஒரு பள்ளத்தை நோண்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கல்லுங்களை தான் போடுவாங்க. நம்ம நினைச்சுங்கிறோம் இந்த சிமெண்ட்டில் நினைக்குது. இல்லை, கீழே இருக்கிற கல்லுனால தான் இந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நினைக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னை எடுத்து நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் உன் விசுவாசம் எப்படி இருக்கணும்? பாறையை போல இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் நீ சொல்லணும், அதுதான் நடக்கணும். உன் கண்ணுக்கு எது ஆவாத இருக்குதோ இந்த ஜனங்க எல்லாருமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குவாங்க, ஆனால் நீ சொல்லணும், இல்லை கர்த்தர் என்ன நினைக்கிறார் அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அவங்க மூலியமாக தான் ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அவங்கள வச்சு தான் தேசத்தை கலக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்க நடவடிக்கை எப்படி இருக்கணும், யார் வந்தாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், எந்த இடத்துக்கு போனாலும் நான் இப்படி தான் வாழுவேன். அல்லேலூயா. They will never give up. They will never ever give up. நீங்கள் நம்ம பிரதர்ஸை பாருங்கள், முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்களாம் ஃப்ரைடேஸ்லாம் போனாங்கன்னா அவங்க ஆஃபீஸில் என்ன ஆகட்டும் எங்கன்னா ஆகட்டும் அவங்க என்ன கேட்குவாங்க, எனக்கு டைம் கொடுங்க, என்ன பண்ணோம் நாங்கள் கடவுளுக்கு என்ன பண்ணோம், மரியாதை தர ஆசைப்படும். They will never give up. நீங்கள் கூட அவ்வளோதான். சண்டேயில் வேலையை வச்சா ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு 2 ஹவர் என்ன பண்ணேன் டைம் கொடுப்பா, நான் இந்த 2 ஹவர் உன் ஆலயத்துக்கு நான் வர ஆசைப்படுகிறேன், உன் வசனத்தை கேட்க ஆசைப்படுகிறேன். அதில் உறுதியாக இருக்கிறவனை கர்த்தர் எடுத்த ஊழியத்தை பயன்படுத்த ஆசைப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லிட்டா இப்படி உறுதியாக இருந்த ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சார் ஆண்டவர்? எப்படி ஆசீர்வதிச்சார்? எப்படி ஆசீர்வதிச்சார்ப்பா? வாசிக்கலாம். என்ன வசனம் அது? ஜெனிசிஸ் 12:1. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். உறுதியாய் கர்த்தருக்காக நின்ன ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்களேன். வாசிக்கமா 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, பைபிள் சொல்லுது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா வீட்டெல்லாம் விட்டு என்ன பண்ணு போ. பாரு எங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரை சோதிக்கிறார். நம்மலாம் இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை கூடும் போது இந்த மாதிரி போவோம், நம்ம யோசிக்குவோம்.
ஆனால் பைபிள் சொல்லுது ஆபிரகாம் எப்படி இருந்தான்னா, ஆண்டவர் சொன்ன பேச்சுக்கு மறு உத்தரவே இல்லை, சொன்னால் செஞ்சிருவான். அவன் தான் பாறை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் உங்களுக்கு வந்துச்சுன்னா எது மாற்றணுமோ நீ இமீடியட்டாக மாத்திரப்பாரு. அவன் தான் பாறையை கர்த்தர் பாயப்படுத்த ஆசைப்படுகிறான். இல்லை நான் நாளைக்கு செய்கிறேன் பிரதர், இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் திருந்துறேன் பிரதர். சில பேர் என்ன எடுக்குவாங்க, 2025 சேஞ்ச் ஆகிடலாம், டிசம்பர் 31 வரைக்கும் தப்பு பண்ணலாம், 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணலாம் விட்டுடலான்னு நினைக்குவாங்க. லைஃப் லாங் நீ விட மாட்ட பிரதர். இதுதான் ஆன்சர். வாசிங்கம்மா. என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? இதை மாதிரி செஞ்ச தொட்டு என்ன பண்ணுறாரு? ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன் அண்ட் ஐ வில் பிளஸ் யூ அண்ட் மேக் யுவர் நேம் கிரேட் அண்ட் யூ ஷல் பி அ பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஐ பிளஸ் தோஸ் ஹூ பிளஸ் யூ. பைபிள் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் நிமித்தமாக உன் இனத்தை ஆசீர்வதிக்கிறேன், உன் இனத்தை ஆசீர்வதி உன் தேசத்தையும் நான் என்ன பண்ணுறேன் யாருக்காக ஆசீர்வதிக்கிறாரு? அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தினால கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தர ஆசைப்படுகிறார். நீங்கள் உறுதியாய் நிற்கும் போது நான் சொல்லிட்டா நீ வாடகை வீட்டில் இருக்க மாட்டேன், கூடிய சீக்கிரத்தை ஆண்டவருக்கு சொந்த வீடு தந்துடுவார். ஆமென். அல்லேலூயா. உறுதியாகணும், சேஞ்சாக ஆகக்கூடாது. இந்த தொட்டாஞ்சிலி மாதிரி மாறக்கூடாது. டச் மீ நாட், அந்த பூ இருக்குது பார்த்தியா, டச் ஆன அப்படி. சில விசுவாசிங்க எப்படின்னா அபிஷேகம் வந்தோன்னா அப்பளோ போல் பொரியுவாங்க, ஒரே அடிக்கு என்ன ஆகிடுவாங்க. அப்பளம் பார்த்துக்கிறீங்களா, எவ்வளோ ஜல்தி பொரியும். ஒரே ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் வரக்கூடாது, தூளாகிட்டு சர்ச்சைக்கே வந்துக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க அபிஷேகம் நிலைத்து நிற்கல, ஸ்ட்ராங்காக இல்லை. பைபிள் சொல்லுது விசுவாசம் எப்படி வருமா? தேவ வார்த்தையை கேட்க 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 தான் உனக்குள்ளே என்ன வரும். அப்போ உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கு முதல் ரூட்டே தேவ வசனம் தான். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்ட பிறகு நீ உனக்குள்ள விசுவாசம் வந்த பிறகு இந்த விசுவாசத்தை எப்படியா மாறணும்? உறுதியாய் மாறணும். தோமாவுக்கு ஆண்டவர் எல்லாரும் சொல்கிறாங்க இயேசு செத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழும்பிட்டாருன்ட்டு. அதுக்கு தோமா என்ன சொல்கிறான்? யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை சொல்லுது, நான் நம்ப மாட்டேன், அவரை தொட்ட பிறகு தான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 20 verses 25. சில பேர் அந்த மாதிரி ஒரு விசுவாசம், கடவுள் செஞ்சால் தான் நான் சர்ச்சைக்கு வருவேன். மற்ற சீஷர்களெல்லாம் தோமா கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இயேசுவை பார்த்தோம், இயேசு மறுபடியும் வந்துட்டார் என்று சொல்லும் போது தோமா சொல்கிறான், நான் அவருடைய ஆணி பாய்ந்த அந்த கரத்தை பார்த்தா மாற்றத்தான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். இல்லைன்னா அது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். சில பேர் ரொம்ப பேர் சர்ச்சுக்கு வருவீங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் ஏன் இது நடக்க மாட்டேங்குது ஆண்டவரை நீங்கள் கேட்குவீங்க. அது நடக்கலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுது we don't walk by sight, we walk by faith. அல்லேலூயா. ஆவல செய்யல முடியல நடக்கல, ஆனாலும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு வேலை இல்லை, பரவாயில்ல, வேலைக்காக பிரயாசம் நீ படு, ஆண்டவர் செய்யறத உனக்கு செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை கல்யாணம் ஆகல, பரவாயில்ல, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், கல்யாணத்தை செய்வார். பைபிளே சொல்லுது நீ தனியாக இருக்கிறது ஆண்டவருக்கே இஷ்டம் இல்லையா. அப்போ ஏற்ற நேரத்தை என்ன பண்ணுவாரா, வாய்க்க செய்வார். உனக்கு கல்யாணத்தை தருவார், உன் பணத்தை தருவார், உனக்கு என்னென்ன தேவையாக இருக்குதோ அந்த நேரத்தை கரெக்டாக தருவார். ஆனால் அது வரைக்கும் உனக்கு எல்லாம் என்ன வேணும், விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ரூட் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? தேவ வசனத்திலேருந்து விசுவாசம் வருது, விசுவாசத்துல உறுதி வருது, உறுதி நிமித்தமாக தான் ஆசீர்வாதமே வருது. அல்லேலூயா. அப்போனா அந்த ரூட்டு கரெக்டாக இருந்தால் தான் மரம் கரெக்டாக நிற்கும், இல்லைன்னா எல்லாம் காற்றுலேயே போயிடும். ரொம்ப பேர் இந்த உலகத்தில் பணம் வந்து தான் கெட்டு போனாங்க. அதனால ரூட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா பணம் இருந்தால் கூட நம்ம கெட்டு போக மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. பைபிள் அதான் சொல்லுது, இந்த உலகத்தை நீ செவிக்க முடியாது, என்ன நீ செவிக்க முடியாது, பணத்தை நீ செவிக்க முடியாது, என்ன செய்ய. ஏன்னா நம்ம திசை அப்படி போகிற தொட்டு தான் ஆண்டவர் இதை ஈக்குவல் பண்ணுறாரு. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்குவ, ஊ மூலியமா
உன் குடும்பம் எவ்வளோ பேர் உங்கள் மூலியமாக குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம பெரிய ஆளுன்னு இல்லை, பெரிய தேவனை நம்ம வணங்குறோம். அல்லேலூயா. நம்ம எப்படியோ இருந்தோம், ஆனால் இன்னைக்கு இப்படி வச்சுக்கிறதுக்கு காரணம் யாரு? நம்ம தேவன். 30 ரூபாய் இட்லி வாங்குறதுக்கு நீ யோசித்த, இன்னைக்கு 10 பேருக்கு 30 ரூபாய் இட்லி நீ வாங்கி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அது எவ்வளோனா இருக்கட்டும், உனக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? தேவன் உன்னோடு இருக்கிறா. அல்லேலூயா. ஆபிரகாம் எவ்வளோ தனியா இருந்தானோ அவ்வளோ கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் எவ்வளோ ஆண்டவருக்காக உண்மையா இருந்தானோ அவ்வளோவா ஆண்டவர் அவன் வீட்டுக்கு மாற்றம் இல்லை, தேசத்துக்கே அவனை ஆசீர்வதித்தார். அது கூட இல்லை, இன்னொரு அத்தாரிட்டி கூட ஆபிரகாம் கொடுத்தார். என்ன தெரியுமா? நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா உன் வாய் ஏன் வாயா மாறிச்சுடு. நீ இதை சொன்னால் அவன் குடும்பத்தில் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் உன் கையில் ஆண்டவர் தருவார். நீ சில ஜனங்கள்கிட்ட போய் பேச, நீ இந்த மாதிரி ஆயிடுவ, இந்த பேச்சை நீ என் பேச்சை நீ கேட்கலன்னா உன் வாழ்க்கை இப்படி ஆகிடும் நீங்கள் சொல்லிட்டு வருவீங்க. 5 வருஷத்தில் அப்படி ஆகிட்டுக்குவாங்க. ஒன்று வார்த்தையை கேட்டு கீழ் பண்ணிச்சாங்கன்னா அதோடைய ஆசீர்வாதத்தை வந்துக்கும். வார்த்தையை கேட்காத மறுதளிச்சாங்கன்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கூட கடவுள் என்ன பண்ணிடுவார், அவங்க தந்துவா. ஏன்னா உன் வாய் யார் வாயா மாறிச்சு? தேவனுடைய வாயாய் மாறிச்சு. அல்லேலூயா. படகுல ஆண்டவர் இருக்கும் போது, ஆண்டவர் அந்த இடத்துல தூயின்னு இருக்கும் போது அலை காத்தெல்லாம் வந்துச்சு. அப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? காற்று வரும்போது ஜனங்களாம் கூச்சல் போடும்போது, அற்ப விசுவாசியே நீங்கள் பாருன்னு சொன்னால் அற்ப விசுவாசம் இருக்கக்கூடாது. உங்கள் சர்டிஃபிகேட் பிரகாரமாக உனக்கு வேலை கிடைக்காதுன்னு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ படிக்கலை, நீ என்ன பண்ணுறது, படிக்கிற நேரத்தை படிக்காத விட்ட ஃபெயில் ஆகிட்ட. இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தவனுக்கு யூ வில் நெவர் கெட் ஜாப் எனிவேர். நான் சொல்கிறேன், டெய்லி 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கை மேலே உயர்த்திக்கங்க. உயர்த்தி முட்டிக்கால் போட்டு ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. 15 நிமிஷம் பண்ணும் இல்லை 20 நிமிஷம் பண்ணு. ஒருவேளை டைம் ரொம்ப இருந்துச்சுன்னா 1/2 ஹவர் பண்ணு. நான் சொல்கிறேன், நான் எழுதி தரேன், எந்த வேலை உனக்கு கிடைக்காது இருக்குது பார்த்துடலாம். அல்லேலூயா. நான் யாரையும் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு அந்த டீ போடுற ஆள் சல்வா கல்வாவா என்ன ஒருத்தன் கண்ணாடி போட்டு டீ போடுற முஸ்லீம்காரன், சாய்வாலா டீ போட்டுங்கிறார் அவர். இன்னொருத்தர் பிஎம்டபிள்யூ ஓனர் வந்து அன்எஜுகேட்டட், டேலண்ட் உள்ளவர். இவர் வந்து அன்எஜுகேட்டட். யார்? சாய்வாலா வந்து யார்? அன்எஜுகேட்டட். பிஎம்டபிள்யூ வந்து வேற டேலண்ட் இருக்கிறவர், இன்னி வரைக்கும் படிக்க தெரியாது அவருக்கு. அவர் வேற டேலண்ட்டை வச்சு பிஎம்டபிள்யூ ஓனராக மாறியிருக்கிறார். இவன் வேற டீ வித்து இவன் இன்னைக்கு பெரிய பிரபலமாக மாறியிருக்கிறார். நான் கேட்குறேன், டேலண்ட்டும் ஒருவேளை எஜுகேஷன் இல்லாமல் அன்எஜுகேட்டடாக இருந்து கூட இவங்களை இவ்வளோ அளவுக்கு உயர்த்துக்குதுன்னா இதெல்லாம் சின்னதாக இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ பெரிய விசுவாசம் நம்மளை எவ்வளோ அளவுக்கு உயர்த்த ஆசைப்படுவார். டேலண்ட்டை அவ்வளோ தூரம் உயர்த்ததுன்னா தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் உயர்த்தாதா? நான் சொல்லிட்டாமா, கண்டிப்பாக உயர்த்த நம்மளை. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் செய்ய. ஒருத்தர் பார்வையில்லாதவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே என் மேல். அவன் கண்ணு வீக்கு, ஆனால் அவன் ஃபேத்து ஸ்ட்ராங்கு. அவன் பார்க்கல, ஆனால் மனசில் பார்க்குறான். இயேசு வந்தால் என் கண்ணு தொட்டா சுகம் அடைவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சர்ச்சைக்கு வந்துங்கிறீங்க, இன்னைக்கு குருட்டு கண்ணாக கூட இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த தாவீதின் குமாரன் உன்மேல் மனமிறங்க ஆசைப்படுகிறான். அல்லேலூயா. இயேசுவை பார்த்தவர்கள் அடுத்த நிமிஷமே தன் வாழ்க்கையை இயேசு மாற்றினார். நீங்கள் ஒருவேளை சாப்பாடுக்கு இன்னைக்கு எங்கேன்னு இருக்கலாம். நான் சொல்கிறேன், ஒருவேளை அதை நீங்கள் பண்ணால் தப்பாக இருக்கலாம், சோம்பேறி இருந்துக்கலாம், ஒருவேளை வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கலாம். இப்போ சொல்கிற பாருங்களேன், நம்பிக்கையாக இருக்கு ஆண்டவர் மேலே, விசுவாசமாக இரு, அதை ஏற்ற வேலையை செய்தினே வா. கரெக்டான நேரத்தை வழிவாசலை கர்த்தரை திறக்குவா. உங்கள் மூலியமாக யார் ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஆண்டவர் கூட அந்த பிரின்சிபலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு பார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உன்னை, நெக்ஸ்ட்டு உன் மூலியமாக குடும்பத்தை நாயிட்ட பிறகு தேசத்தை. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை ரெடி பண்ணுறதுக்கு உன்னை ரெடி பண்ணுறாரு. மொதல் உங்கள் குடும்பத்துக்கு அவிசுவாசமாக பேசிட்டோம், பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் ஆகாதுமா, உனக்கு வயசு ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல, வயசே ஆனாலும் சரி, என் விசுவாசம் கம்மியாகாது. அல்லேலூயா. யோபு சொல்றா, என்னை கொன்றே போட்டாலும் நான் கர்த்தரே நம்புவேன்.
என்னை சாவே அடிச்சா கூடயா நான் அவரை தான் நம்புவேன். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குதா? கண்டிப்பாக சொல்கிறேன், நீ இழந்ததை கர்த்தர் மறுபடியும் தர ஆசைப்படுவா. அல்லேலூயா. ஒரு நீங்கள் வாங்குகிற இன்கமில் உங்களால் சொந்த வீடு வாங்க முடியாமல் இருக்கலாம். நான் போன சர்வீஸ் கூட சொந்த வீடுக்காக தான் ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா சொந்த வீடு தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகுது. எங்கள் பார் வீடு ரொம்ப கஷ்டமாகுது கிடைக்கிறதுக்கு. எல்லாம் 12,000 ரூபாய். சிங்கிள் பிஹெச்கே வந்து 13,000 சொல்கிறாங்க. 22,000 2 பிஹெச்கே. இதில் 10க்கு பெட்ஸ் நாட் அலவுடு, ப்ரேயர் பண்ணக்கூடாது, அல்லேலூயா இந்த நாட் அலவுடுன்றாங்களாம். இதெல்லாம் போதும் இல்லையா? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க 2025 ஒரு சொந்த வீட்டில் நான் உட்காரணும் ஆண்டவரே, அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க பாருங்கள், நீ எல்லாம் யார் தெரியுமா? நீ என்ன யோசிங்க சொல்லு, சோரே இல்லாதக்குது, நான் எங்கேருந்து பில்டிங் வாங்காமல் இருக்குவேன். நீ எல்லாம் வெந்து வேவாத விசுவாசி. நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை. 2 ரூபா தான் இருந்துச்சு அந்த ஸ்திரீகிட்ட, விதவிக்கிட்ட. எவ்வளோ இருந்துச்சு? 2 ரூபாய் இருந்துச்சு. கடவுளை பார்த்தா, கடவுளை நம்புனா, கடவுளுக்காக இறங்கினா, அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நான் சொல்லிட்டோமா, உன் பாக்கெட்டில் இருக்கிற மணியை பார்த்து உனக்கு அல்லேலூயா வந்துச்சுன்னா, அப்போ உன் காசு தான் உனக்கு கடவுளாக மாறிடுச்சு. உன் இன்கம்மை பார்த்து நீ ஆண்டவருக்கு துதிச்சின்னா, அந்த காசு தான் உனக்கு இன்கம்மாக மாறிடுச்சு, கடவுளாக மாறிடுச்சு. இதெல்லாம் இல்லை, இருக்குதோ இல்லையோ, ஆனாலும் என் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்ன செய்வா. ஆமென். அல்லேலூயா. படகுல இருக்கிறவங்க பேர் லிட்டில் ஃபேத். தோமா வந்து அவிசுவாசமான. ஆபிரகாம் யாரு? ஸ்ட்ராங் ஃபேத். கிரேட் ஃபேத் யார் தெரியுமா? மதர் மேரி. அவங்க யாரு? மதர் மேரி. மேரி வாஸ் அ வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஃபேத்ஃபுல் உமன் டு காட். அல்லேலூயா. அவங்க கல்யாணம் ஆகல, அவங்க கன்சீவ் ஆகிட்டுக்கிறாங்க. பட் ஸ்டில் ஷி ஹேட் அ ஃபேத். இன்றைக்கி நான் அவமானப்பட்டால் கூட நாளைக்கு என்னை கர்த்தர் உயர்த்துவா. எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆகிக்குது எனக்கும் ஜோசப்க்கும். பட் ஸ்டில் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசின தொட்டு நான் நம்புகிறேன் அவரை. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் நீங்கள் வேலைக்கு போயின்னுக்குவீங்க, நீ விசுவாசமாக இரு, பிஸ்னஸ் கதவுல ஆண்டவர் தரேன்னு சொல்லு, நீ ஜெபம் பண்ணி பார், உனக்கு ஆண்டவர் பிஸ்னஸ் கதவை திறக்குவார். அல்லேலூயா. நீங்கள் கேட்கணுமா? பைபிள் சொல்லு, கேளு கொடுக்கப்பட நிற்குது, கேளுங்க, விசுவாசமாக கேளு, அறிக்கை செய், ஆண்டவரே நீ இது எனக்கு செய்ப்பா, கண்டிப்பாக ஒரு ராஜ்யத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பாப்பா. அல்லேலூயா. இப்போ மழை சீசன் வந்துனுக்குது. மழை சீசன்லலாம் நீங்கள் ஆட்டோ பிடிக்கிறதுக்கு ஆட்டோ வரமாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும் இல்லையா? யாராவது கார் பாவம்னு சொன்னாங்கன்னா என்னை கூட்டுனுவாங்க. அவர் செத்துறது நல்லது. ஏன்னா கார் பாவம்லாம் இல்லை. இந்த தேவனுக்கு நான் சொல்லிட்டேங்களா, பைபிள் சொல்லுது, நீ ஆசீர்வாதமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இல்லையா? கரெக்டாக இல்லைங்களா? இப்போ பவுல் பேதுருவை போல் நம்ம ஊழியம் பண்ணோன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு பலன் வேணும், அந்த மாதிரி சாப்பாடு வேணும் இல்லையா? அந்த மாதிரி சாப்பாடு இப்போ தான் எல்லாம் 2 minutes 3 minutesன்னு சொல்லிட்டு 5 minutesல சாவாச்சிடறான் நம்மளை இல்லையா? ஸோ இப்போ மழை வந்துச்சு, நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியல, சர்ச்சுக்கு வர முடியல. உங்கள்கிட்ட ஒரு கார் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் வருவீங்க, உங்கள் பக்கத்தில் நம்ம வீட்டில் இருந்த நம்ம சர்ச்சுக்கு யாராவது வந்தால் அவங்களையும் நீங்கள் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு விசுவாசம் இருக்குது? அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் காரை வாங்கிடுவேன். அல்லேலூயா. அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் இழந்ததை என் தகப்பன் தருவா. நல்லா விசுவாசமாக கையை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ அதே போல் மற்றவங்கள, அப்படின்னா உங்களுக்கு நீ எப்படி செய்றியோ மற்றவங்களுக்கு நீ அப்படி செய்கின்றாரு. அப்போ உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்கள்ட்ட செய்வீங்க. உனக்கே வீடு வாசல் இல்லைன்னா வா என் வீட்டில் தூங்கும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்களே கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக இருக்குவீங்க. உங்களுக்குன்னு இடம் வாசல் இருந்தால் மாற்றத்தான். உன் குடும்பம் முழுவதுமாக எப்படி பேதுரு கூப்பிட்டான், வாயா யோ என் படகு எல்லாம் ஃபுல்லாகிட்டுக்குது, கொஞ்சம் இங்கேருந்து இந்த மீனெல்லாம் எடுத்துன்னு போ. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு கதவே விசுவாசத்தான். படிக்கலையா? ஒன்று சொல்கிறேன் கேளு, படிக்க ட்ரை பண்ணு. மரம் மண்டில் ஏறலையா விட்டுரு. ஒரு வேலை செய், விசுவாசமாக செய். மெக்கானிக் வேலையோ, பெயிண்ட் வேலையோ, ஆட்டோ வேலையோ, ஒரு பிளம்பிங் வேலையோ, எது இருந்தாலும் செய். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி உன் தாளந்து வச்சாலே போதும். மாதத்துக்கு நீ 30,000 ரூபாய். அந்த 30,000 ரூபாயில் நீ உண்மையாக இருந்த நல்ல உன்னை பல கோடிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
Blessing is not in your money. Blessing is not in your talent. Blessing is in your faith. ஆசீர்வாதம் எங்கே தொடங்குறது தெரியுமா? உன் விசுவாசம் உறுதியாகணும். நான் சொல்லிட்டேன், ஸ்பிரிச்சுவலாக கூட நீங்கள் பிளெஸ்ஸட் ஆகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நீ எப்படி இருக்கணும்? பிளெஸ்ஸட் ஆகணும். பரிசுத்தத்தில் பிளெஸ்ஸட் ஆகணும். தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவனுக்காக வாழ்கிற வைராகியத்தில் கூட எப்படி இருக்கணும்? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஃபிசிக்கலாக கூட நீங்கள் பிளெஸ்ஸிங் ஆகணும். ஐ வாண்ட் டு டெல் யூ பிரதர்ஸ், நீங்களாம் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். Blessing is not for devil, it is for Christ people. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அதுக்கு தான் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், பலுகி பெருகி இந்த உலகத்தை ஆளுகை செய். அடிமையா இருக்காத, ஆளுகை செய். இதுக்கு நீ என்ன பேர் வைக்கிற? அதுதான் உனக்கு. இந்த மாதிரி வேணுமா? இந்த மாதிரிக்காக ஜெபம் பண்ணு. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின்படியே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் அப்படி இருக்கணும், ஸ்ட்ராங் ஆகணும். எதுவுமே ஆகலை, ஆனாலும் ஆகும். இவங்க எல்லாம் நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் சொல்ல முடியும் பிரதர்? நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எல்லாருமே வரும்போது தோல்வியில் தான் வந்தாங்க. ஆனால் அவங்க சாவலியே, முழுகி போகலையே. முழுகி போகிற மாதிரி தான் இருந்தோம், ஆனால் முழுகி போகலை. அவ்வளோ ஜல்தி ஒரு கரை நம்மளை தொட்டு மேலே உயர்த்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ கூட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த இடத்துல தேவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அற்ப விசுவாசியாக இருக்காத. வேலை கெச்ச பிறகு தான் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்டேட்டஸில் இயேசு பற்றி போடுறது. வேலை கிடைக்கலன்னா சொந்த போயிடாத. உன் கடவுள் பணமாக மாறிடுச்சு, அங்கேருந்து எடு. your source is not money, your source is Jesus. He is a provider. ஜெகோவா ஜீரே, என் தேவைகளை சந்திக்கிற என் தகப்பனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த பாறை மேலே தான் என் வீடை கட்ட வேண்டிக்கிறாரு. அப்போனா நீ இப்படி மாறும் போது தான், இப்படி நீ ஆண்டவருக்காக வெறியாக இருக்கும் போது தான் ஊ மூலியமாக ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பார். ஊ மூலியமாக தான் குருட்டாக இருக்கிற ஜனங்கள் கண்ணெல்லாம் திறக்க ஆரம்பிப்பார். நீ போய் சொல்லு, ஆமாம் ஏன் நானும் படிக்காத இருந்தேன், நானும் இந்த மாதிரி சாவணும்னு இருந்தேன், நானும் தற்கொலைக்கு நேராக போயிருந்தேன், என்ன ஆண்டவர் தொட்டார். இப்போ பாரு, என்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டாங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் காட் இஸ் ஒபீடியன்ஸ். தேவன் பிதா என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணாரு? செய்தார், கீழ்ப்படிந்தார். obedience is better than sacrifice. பலியை செலுத்துறதை காட்டிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப பவர்ஃபுல். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஆண்டவர் பிடிக்காது நீங்கள் எதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறியோ, ஐ வில் டெல் யூ, காட் வில் ரிவார்ட் யூ மோர் தென் வாட் யூ டிசர்வ். நீ கேட்கறதுக்கு முன்னாடி அளவுக்கு மீறி கர்த்தர் செய்ய ஆசைப்படுவார். ஒருவேளை நீங்கள் சின்ன வீட்டில் இருக்கலாமா, ஆனால் சின்ன வீடு மாதிரி ஃபேத் இருக்கக்கூடாது. உன்கிட்ட எப்படிக்கிட்டு இருந்தோம்மா ஃபேத்து, கர்த்தர் செய்வார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அந்த கண்ணு தெரியாத ஆள் வேற காதலை கேட்சி, இயேசு இந்த இடத்துல வரார், அற்புதத்தை செய்கிறவர் வராருன்னு தெரியும். கண்ணு குருடு, ஆனால் மனசில் இருக்கிற ஆவிக்குரிய கண்ணு ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் சொல்கிறா, தாவீதின் குமாரனே. அப்போ கூட அவங்க கூட இந்த சீசர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏய் வாயை முடிச்சுமா கத்தாது அப்படின்றார். ஆனால் ஸ்டாப்பே பண்ணல, இன்னும் தைரியமாக கத்தினார், தாவீதின் குமாரனே என் மேல் மனவிறங்குங்க. திருப்பி அவரை ஸ்டாப் பண்ணாங்க, ஆனாலும் வீட்டில் மறுபடியுமாய் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டானா, தாவீதின் குமாரனே என் மேல் மனமிறங்குங்க. கிட்ட வந்து கேட்டாரா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றினது. ஆமென், ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி வந்து சொல்கிறான், ஏசப்பா இந்த மாதிரி என் வேலைக்காரன் எப்படிங்கிறான், வியாதியோடு இருக்கிறான், நீ ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்கார சொஸ்தமாவா. ஒரே வார்த்தை சொல். கிரேட் ஃபேத்யா. பாஸ்டர் வந்து தலைமையில் கை வைக்கணும்னு இல்லை, நீங்களே உங்க வாயாலவே நீங்க சொல்லலாம், இயேசுவின் நாமத்தை கர்த்தர் என்னை சுகமாக்கிட்டார். ஸ்ட்ராங்காக இருங்க, எப்போவுமே புலம்ப மாட்டாங்க. எப்படிக்குவாங்க? புலம்ப மாட்டாங்க. அவன் நினச்சிருந்த கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். என் லைஃப்பில் செஞ்சுக்கிறார், என் லைஃப்பில் ஆண்டவர் செஞ்சுக்கிறார். நான் வேலை விட்ட வரும்போது ரொம்ப பொல்மின்னு இருந்தேன். நான் வீட்டில் வேலை என்னையும் எடுத்துட்டார், ஸ்கெட்ச் போட்டு க்ளீனாக எடுத்துட்டார். ஏன்னா நான் வர்றதில்லைன்னு இருந்தேன், ஒழிஞ்சுன்னு இருந்தேன். ஆனால் என் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூடும்போது ரொம்ப பயம் இருந்துச்சு, ஃப்யூச்சர் பயம். வண்டியெல்லாம் வேறு லோனில் வாங்கிட்டு இருந்தேன், ரொம்ப பயம் வந்துச்சு. எப்படி இதை காட்டுவேன், எனக்காகவே போக மாட்டேன், லோனுக்காகவே ஓடின்னு இருந்தேன், புல்லட்டுக்காகவே லோன் கட்டுறதுக்காகவே ஓடி இருந்தேன். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன், கொஞ்ச நாள் தான் கஷ்டப்பட்டேன் பிரதர்.
கொஞ்ச நாள் தான் அந்த விசுவாசத்தை புடமிட்டு பார்த்தார். அதுக்கப்புறமா பயன்றதே போயிடுச்சு என் லைஃப்பில். ஃபினான்ஷியல் பயன்றதே என் லைஃப்லே இல்லை. இப்போ அவ்வளோ தைரியத்தை எனக்கு மாற்றம் கொடுக்கல, என்கிட்ட யாரெல்லாம் வராங்க அவங்களுக்கும் அந்த தைரியத்தை நான் கொடுக்குவேன். காரணம் என்ன தெரியுமா? என் கண்கள் பார்த்தது கர்த்தர் செய்கிறது. அல்லேலூயா. நல்லா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு 1000 சொல்லுவாயா, உனக்கு ஆவாது, நடக்காது, முடியாது, நெகட்டிவா எவ்வளவோ சொல்லுவா. உன்னை பார்த்த கர்த்தர், உன்னை அழைத்த கர்த்தர், அவர் உண்மை உள்ளவர். உனக்கு தெரிஞ்சா எந்த நேரத்தை செய்யணும்னு அவருக்கு கரெக்டாக தெரியும் அவருக்கு. ஆமென். அல்லேலூயா. இவங்க மூலியமாக தான் ஊழியத்தை செய்வார். உனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நீ நம்பிக்கை சொல்ல முடியும். நீ பார்த்தா தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் தேவன் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இப்போ எதுவுமே இல்லை என் லைஃப்பில், எல்லாத்தையுமே கர்த்தர் கிரெடிட்டை கிளியர் பண்ணிட்டார். நோ கிரெடிட்ஸ், எல்லாத்தையும் கிளியர் பண்ணார். உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான். பைபிள் சொல்லுது, நீ விசுவாசிச்சா எதை பார்க்குவீங்களா? மகிமையை பார்க்குவீங்களா? அவ்வளோ பவர் இருக்குது உன்னுடைய ஃபேத்துக்கு. When you want to see the wonders of God, you need the faith of God, faith in God, man. உனக்குள்ள தேவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் சாவறாருன்னு தெரியும், ஆனாலும் பிதா மேல என்ன வந்தாரு? நம்பிக்கையா இருந்தாரு. எப்பொழுதுமே ஆண்டவர் பிதாவை நம்பினாரு. நீ அப்படி இருக்கிறியா? இன்னைக்கு வேலை போயிடுச்சுன்னா இருக்கிறீங்களா? அப்படி எவ்வளோ பேருக்கு வேலை போயிட்டு இருக்குது? வேலை இல்லாதக்கிறீங்க, வேலைக்குதா ಕೆಲಸ ಇಲ್ಲ ಕೆಚ್ಚ ಪ್ರದೀಪ್ ஐயோ அவ்வளோ ஜல்தி பாவம் வேலை இல்லை. எவ்வளோ பேர் சொல்ல முடியும் நடத்த வரேன்னு சொல்லிட்டேன். ஆமென். அல்லேலூயா. வேலைக்காக பிரயாசம் கூட படுங்க, ஆனால் இதில் விசுவாசத்தை ஒரு நாளும் குறைபடாதீங்க. சர்டிஃபிகேட் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லை, அவ்வளோ அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணல, படிக்கலை. நான் சொல்லிட்டேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருமா, சின்ன சின்ன வேலையில் உண்மையாக இருங்க. உங்கள் அநேகத்தை ஆண்டவரே அதிகாரியாக மாற்ற ஆசைப்படுகிறேன். சின்னதுலேருந்து ஆரம்பி, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. கல்யாணம் ஆயிடுச்சு, டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிடுச்சு. என்ன சொல்லிட்டாங்களா? உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, உனக்கு குழந்தை பொறுக்காது, உனக்கு கல்யாணம் ஆகாது, உனக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு என்ன ஆகாது, இது இல்லை அப்படி எல்லாரும் சொல்லுவாங்கம்மா. டாக்டர் பாவம் அவர் சயின்ஸ் படிச்சுக்கிறாரு, அதனால என்ன பண்ணார், அவர் சொல்கிறாரு, என்னவோ படிச்சுக்கிறார், படித்த படிப்பு அப்படி சொல்லுது. நம்ம படித்த புக் அப்படி பைபிள் சொல்லியே. மனிதனால் கூடாதது, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் மேன். அல்லேலூயா. அதனால நீங்க உறுதியா நிக்கணும். உன் மூலியமா தான் ஊழியத்தை கர்த்தர் செய்ய ஆசைப்படுகிறார். உன் மூலியமா தேவனுடைய சபையை கட்ட ஆசை. ஏன்னா உனக்கு வரணும் முதல் நம்பிக்கை, உனக்கு தெரியணும் இயேசு உயிரோடு என் கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு வந்து இந்த ஈஞ்சிபுராத்தில் போய் வாங்குவேன். ஈஞ்சிபுரா 50 rupees அங்கே டிஷர்ட்ஸ் எல்லாம் 50 ரூபாய் ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், கலர் கலராக போடலாம். நான் பாலின்ஸ் காலேஜில் படிச்சுக்கும் போது ரொம்ப போடுவேன். பெரிய பெரிய டிஷர்ட் லூஸ் மாதிரி போட்டுன்னு போவேன். ஒரு மாதிரி பெரிய பெரிய சைஸ் அதெல்லாம் 50 ரூபா, 50 rupees. என்னன்னா இடம் 50 ரூபா, 500 ரூபாய்க்கு வாங்குறது, 10 டிஷர்ட் வாங்குறது, விதமாக போடுறது. நான் எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கொஞ்சம் டேமேஜுக்கும், அங்கங்கே கட் ஆகிட்டுக்கும், அங்கங்கே ஒழிஞ்சிட்டுக்கும், அங்கங்கே கொஞ்சம் பாருங்கள். இந்த ப்ராசஸ்லாம் ஆண்டவர் என்னை கொண்டு போனார். அன்றைக்கி பணம் கஷ்டத்தை கொடுத்தாரு, இன்னைக்கு பணத்தின் கஷ்ட பற்றியே கேட்க மாட்டேங்கிறார். இதெல்லாம் ஒன்றுமேல உடுமக பெரிய விஷயமில்லை, போய் மற்றவங்களுக்கு சொல்லி இதெல்லாம். எனக்கு ஒரு அம்மா கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஒரு ஷர்ட்டு, பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்டு. அது ஒரு ரேட்டு போயிட்டு அங்கே பீட்டர் இங்கிலாந்து போய் செக் பண்ணும்போது 4500 ரூபா. 500 ரூபாய்க்கு 10 வாங்குறவனுக்கு 4500 ரூபாய்க்கு இலவசமாக கற்று தராரு. எவ்வளோ ஒரு நல்ல தேவன் இல்லை? ஆமென். அல்லேலூயா. அவர் புள்ளியாக வந்துட்டு மாறிப்பார். எதெல்லாம் பெருசாக இந்த உலகத்துக்கு தெரியுதோ அதெல்லாம் அவன் காலு கீழே எடுத்துன்னு வந்து ஆண்டவர் போட்டு வச்சுடுவார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொந்த வீடு வாங்க முடியாதுன்றீங்க? கரெக்டாகணும். ஆல்ரெடி சொந்த வீடு இருக்கிறவங்க பிரைஸ் எல்லாம், சொந்த வீடு இல்லாதவங்க நான் சொல்லிட்டேங்களா, என்னுடைய ஆசை 2025 ஒன்று வாங்கிடுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு சொந்த வீட்டிலேருந்து நல்ல ஆராதனை ஆண்டவருக்காங்க அந்த வீட்டு முழுவதுமாக. ஆமென். ஜோராக பாட்டு போடக்கூடாதுன்னு ஓனருங்க ரூல்ஸ் சொல்கிறாங்களா, ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, சண்டை போடக்கூடாதுன்னு ஓனருங்க சொல்லிக்கிறத கேள்விப்பட்டுக்கிறேன்.
குடிக்கக்கூடாதுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஓனருங்களை இப்போ தான்ப்பா பார்க்குறேன். முக்கியமாக டூ லேட் நாட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்களாம். என்ன போட்டுக்கிறாங்க? ரொம்ப வயிறு எரிஞ்சிச்சு எனக்கு. நம்ம போர்டு போடணும் பில்டிங் கட்டி, டூ லேட் ஒன்லி ஃபார். இல்லை நீ எந்த ஜாதினா இரு, ஆனால் நீ ப்ரேயர் பண்ணித்தான் ஆகணும். எங்கள் பில்டிங்க்கு நீ வந்துட்ட பிறகு 7 மணிக்கு நீ என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் ஆகலனா கூட டெரஸ் மேலே வா, எல்லோரும் ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம். பில்டிங் பேர் என்ன சொல்லுங்க? பில்டிங் பேரே அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசமாக சொல்கிறீங்க அந்த மாதிரி பில்டிங்கை நான் கட்ட வேண்டாம்? அல்லேலூயா. எந்த இடத்துல நான் விழுந்தனோ அதே இடத்துல எங்கள் அப்பா உயர்த்துவா. உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கின்றேன். பணத்தை பார்க்கல, ஜனத்தை பார்க்கல, என் குடும்பத்துக்கு பேங்க் பேலன்ஸை பார்க்கல, கண்மலையை பார்க்குறேன். அங்கெல்லாம் தான் எனக்கு தண்ணி வரும், அங்கெல்லாம் தான் எனக்கு உதவி வரும். அல்லேலூயா. பாக்கெட் காலி, ஆனால் மனசு ஃபுல்லாக விசுவாசமாக இருக்கும். சுற்றி பார்த்தா ஜனங்க ஒருத்தரும் இல்லை, ஆனால் தூக்கி நடத்துறது தகப்பன் ஒருத்தருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இவங்க மூலியமாக தான் ஊழியத்தை நடத்துவார், இவங்க மூலியமாக தான் சபையை கட்டுவார். உன்னுடைய விசுவாசத்தில் என்னென்ன கிரியையை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ தான் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க நீங்கள், எஸ் நானும் இதில் இருந்தேன், இதில் எனக்கு காப்பாற்றினது என் காத்தார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாகிற விசுவாசங்களாம் எப்படி தெரியுமா? இந்த நெருப்பு பத்தம், கொட்டாங்குச்சி பார்த்துக்கிறீங்களா? கொட்டாங்குச்சி சர்றன்னு பத்தம், நெருப்பு பிடிச்ச மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்துச்சோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமிஞ்சிடும். இந்த கொஞ்சம் கொஞ்சங்கிற விசுவாசிகள் எப்படின்னா, சண்டே ஒண்டி தான் உங்களுக்கு என்ன ஆகும்? அக்கினியில் ஜூலையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே பாட்டு வரும். வீட்டுக்கு போய் வேலை இல்லைன்னா, சாப்பாடு இல்லைன்னா, ஐயோ என்ன கோயிலுக்கு போயிட்டு என்ன சர்ச்சுக்கு போய் என்ன கெச்சிச்சு, இன்னும் தரித்திரம் பூச்சிங்களா தாக்குறோம். இவங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பெருசு பெருசாக எதுன்னு நினைக்கிறாங்க, அதை தான் ஆசீர்வாதம். நான் சொல்லிட்டா பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? நம்மளை ஒருத்தர் லவ் பண்ணா இருப்பார். இந்த உலகமே நம்மளை வெறுக்கும் போது ஒருத்தர் என்ன லவ் பண்ணா இருப்பார், அது தாயா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. காரு, பங்களா, BMW எல்லாம் டேலண்ட் இல்லாதவனுக்கெல்லாம் கெச்சின்னுக்குது. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் அன்றைக்கி வீடு ஓப்பனிங்கு பார்த்துங்கிறேன், கழுத்து ஃபுல்லாகுது, நாய் செயின் மாதிரி போட்டுங்கிறாரு, கை இங்கே இருக்குது, அந்த மோந்திரம் வந்து ராக்கெட் மாதிரி இருக்குது. ஓப்பனிங் செரமனிக்கு இப்படி போயின்கிறார். ரட்சிக்கப்படல, அபிஷேகம் இல்லை, ஆவியானவர் இல்லை, அப்புறமா என்ன இல்லை, பைபிள் இல்லை, சர்ச்சு இல்லை, ப்ராஃபஸி கூட இல்லை, எதுவுமே இல்லாதவே அவர் நல்ல ஆசீர்வாதமாக பண்ணத்தில் இருக்கிறார். அப்போ அதெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லுவியா? கடவுள் இல்லாததுக்கே அது கிடைக்குதுன்னா கடவுளுக்குள்ள இருக்கிறவன் கிடைக்காம கிடைக்காதா? நான் சொல்லிட்டா உனக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறதா பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் எங்கள் அப்பா வந்து இப்படி தான் தர மாட்டார், அல்லுக்கு மீறி தருவார். ஆமென். அல்லேலூயா. கோல்டு பணாலாம் விட்டுருங்க, நான் சொல்லிட்டா சந்தோஷமாக குடும்பத்தோடு சிரித்து வாழ்கிறதா பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தை முதல் ஏசப்பா நம்ம குடும்பத்துக்கு தருவார். உன் மூலியமாக உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து, தேசத்தை ஆசீர்வதித்து, உன் பேரை என்ன பண்ணுவாரா? பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மளெல்லாம் எருமைன்னு சொன்ன இடத்துலலாம் நம்மளை என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. இதை பெற்று வளர்க்குறதோட மாடை பெற்று வளர்க்கலான்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளில் சொல்லுவாங்க, என் புள்ளப்பாவன், என் ஃப்ரெண்டுப்பா. அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு, எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு வில்ஃப்ரெட், வேலை விட்டு போனேன், அந்த புக்கோ அந்த மைக்கு ஒன்று எடுத்தேன், ஏன்னாப்பா வந்து போஸ்டர் மேலே போஸ்டர் போட்டுங்கிறாங்க அப்படி. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே ப்ரேயர் மீட்டிங் நடத்தினிருந்தோம். அப்போ போஸ்டரில் அடிக்குவாங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்து அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களே, உங்கள் ஃப்ரெண்டு இங்கே போஸ்டர் போட்டுக்கிறாங்க அப்படின்னு. என் ஃப்ரெண்டு என்ன சொல்லிச்சேன், அப்படியே வந்துடாதே, ஒரு தேங்காய் ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு வா, அப்போ தான் அவருக்கு வந்து ஆசீர்வாதம் நம்மளுக்கும் வரும். அல்லேலூயா. நிஜமா பிரதர், இஃப் யூ பி a child of God, you are a blessed man. என் பர்த்டேங்களுக்கு கூட எவ்வளோ கிஃப்ட் வர தெரியுமா? எனக்கு கல்யாணத்துக்கு வர மாதிரி வந்துங்க, நான் கேட்கவே மாட்டேன், அவரே கொடுக்குவார். ஏன்னா உன் விசுவாசம் ஸ்ட்ராங்காக மாறிச்சுன்னா தண்ணி அனுப்புறதுக்கு கம்மியாக பண்ண மாட்டார் அவர், தண்ணி அனுப்பினே வருவார் உனக்கு.
அவர் நிரம்பும்னு சொல்லலை, நிரம்பி வளையும்னு சொல்லிக்கிறாரு. உன்னோட ஃபேத் அப்படி இருக்கட்டும், உங்கள் விசுவாசம் அப்படி இருக்கட்டும். நீ சொல்லு, படிக்க தெரியாதவ தான், ஆனால் நான் ஊழியம் பண்ணுவேன் எங்கள் அப்பாக்காகன்னு சொல்லு. என் பைபிள் படிக்க தெரில, ஆனால் எங்கள் அப்பா என்னை படிக்க வைப்பவாருன்னு சொல்லு. உங்களை போல படிக்கிறதுக்கு ஞானம் இந்த உலகத்தை யாரும் இல்லாத போல கத்த செய்வார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்த பேதையா. நம்மலாம் கசாப் கடையில் எவனோ ஒருத்தன் நம்மளை அறுத்து போடுருவேன், ஆனால் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்து நம்மளை இன்னைக்கு பரிசுத்தமாக மாக்கி நம்மளை மாற்ற காப்பாற்ற, நம்ம நிமித்தமாக மற்றவங்களை கூட கத்தர் காப்பாற்ற ஆசைப்படுகிறா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இப்படியாப்பட்ட தேவனை நீ வணங்குற உனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? யூ ஷுட் நெவர் சேஞ்ச். யூ ஷுட் நெவர் சேஞ்ச். இந்த ஒரு பூச்சி வரும் பார்த்தீங்களா, அந்த கலருக்கு போனால் அந்த கலர் பூச்சியாக அது லிசர்டுன்னுவாங்க, ஏதோ ஒரு லிசர்டுன்னு, ரெபெலியோனா. அது ஒரு மரத்துக்கு ப்ரௌனாக இருந்துச்சா அது என்ன ஆகிடும்? ப்ரௌன் ஆமாம். அந்த மாதிரி கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது, பச்சோந்தி கிறிஸ்டியன் இருக்கக்கூடாது. இந்த பச்சோந்தி கிறிஸ்டியனுக்கு இருக்கக்கூடாது. நீ சேஞ்சே ஆகக்கூடாது, உறுதியாக நில்லு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வந்தால் பிடிக்காத இருக்கலாம், என் தகப்பனுக்கு பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. பரவாயில்ல, நீ என்னென்ன நினச்சிக்கோ பிரதர். என்ன பண்ணு, எங்கள் ஒய்ஃப் என்னை பார்த்து சொல்லும், ஒயிட் அண்ட் ஒயிட் ரொம்ப அசிங்கமாகுதுன்னு. இட் டஸ் நாட் லுக் குட் ஆன் யூ மேன், வை யூ புட் தட் அப்படின்னு. நோ ப்ராப்ளம். பிளாக் போட்டாலாம் என்ன சொல்கிறாங்க, நீயோ பிளாக்ன்றாங்க, ஷர்ட்டோ பிளாக்ன்றாங்க, ஒயிட் போட்டால். அப்போ இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுமா? ஐயோ, ஆண்டவருக்கு என்ன பிடிக்குதோ அதை என்ன பண்ண செஞ்சுன்னு போயினேரு. உனக்கு 3 வேளை சோறு, தங்குறதுக்கு ஒரு இடம், மான மரியாதை, உன் பேரை பிரபலப்படுத்துறது அவருடைய வேலை. உன்னுடைய வேலை அவர் மேலே நம்பிக்கையா எப்பொழுதுமே இருக்க வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. என் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான் சொல்லுகிறது. பணத்தின் மேல் நம்பிக்கை அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை. சில காரியம் ஆண்டவர் என் லைஃப்லலாம் செய்யும் போது மெனி டைம்ஸ் ஐ திங்க் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் லாட். ரொம்ப வாட்டி நான் யோசிச்சுக்கிறேன், ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் லாட், ஐ டோன்ட் டிசர்வ். திரும்பி பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ தூரம் கர்த்தர் நடத்தின்னு வந்துக்கிறார், அதுவும் அவ்வளோ அழகாக நடத்தின்னு வந்துக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேம்மா, உங்களை வச்சு தான் ஆண்டவர் ராஜ்யத்தை கட்ட ஆசைப்படுகிறார். அப்போ உங்களை கட்டணும்னா முதல் உங்கள் அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தால், த ஃபேத் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் பிரதர். நீயே சும்மா சின்ன சின்ன காற்றுக்கெல்லாம் உந்தினா உன்னை வச்சு எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துன்னு போய் பின்னாடி போயிட்டீங்கன்னா, பழைய பாவத்துக்கே போயிட்டா எப்படி உன்னை பயன்படுத்துவார் ஆண்டவர்? ஹல்லேலூயா. யூ ஷுட் பி இம்மூவபிள். ஒன்று சேஞ்சே பண்ண முடியாது. ஒன்று அவங்க தான் வந்து சேஞ்ச் ஆகின அவங்ககிட்ட, அவங்க உங்ககிட்ட வந்த பிறகு அவங்க மாறிடணும். பேய் பூச்சவன் வந்தால் பேய் ஓடி ஜீசஸாக மாறிடணும் உங்ககிட்ட. ஏன்னா பேய் பூச்சவங்களாம் ஜீசஸ்கிட்ட வந்தவங்கள எப்படி மாறினாங்க? பேய் ஓடிச்சு, ஜீசஸாக மாறிட்டான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த பேய் ஓட்டிகிட்ட போய் சொல்ல, என்னை பற்றி யார்கிட்ட போய் சொல்லாத, நான் தான் ஓட்டினேன். அவன் என்ன தரவா பண்ணுறான், சொல்லாதன்னு சொல்லி கூட போய் சொன்னான். அவரை போலவே மாறிட்டான். பார்த்தியா? உங்கள் ஆஃபீஸ் நீ போ, உங்கள் ஆஃபீஸில் நீ வேலை செய். உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவன் போல் நீ மாறிடாது. அவிசுவாசமான வார்த்தையை பேசி நீ போய் அங்கே இருக்கிற என்வாயர்மெண்ட்டை மாற்றி விடு. அவங்க சொல்லிட்டோம், நீ சொல்லு, இந்த கம்பெனியிலப்பா இன்னும் 10 கம்பெனி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, போனாலும் கவலை இல்லை, என்னை நடத்துறது என் கடவுள்னு சொல்லு. என்னை இன்டர்வியூவில் பார்த்து ஒரு வாட்டி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் இன்டர்வியூக்கு போகும்போது அப்போ கேட்டாங்க. அப்போ ரொம்ப இஷ்டம் எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு. அப்போ கூட பேக்கில் பைபிள் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். இன்டர்வியூவில் கேட்டாங்க, இது நிஜம், உண்மை, இது பொய் இல்லை. அப்போ கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் ஹாபின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மை ஹாபி இஸ் டு ரீட் பைபிள். என்ன அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டார். ஒருத்தர் யாரோ அவங்க கிளைண்ட் ஒருத்தர் வந்தாங்க. அவர் வெளியே உட்கார வச்சு என்ன கேட்டார். என்ன கேட்டார்னா, வை யூ லைக் பைபிள் அப்படின்னாரு. தட்ஸ் எ ட்ரூத் சார் அப்படின்னு சொன்னேன். அதுதான் உண்மை சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார் அப்படின்னு சொன்னேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் யூ டூனா, ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் பைபிள் சார். அப்புறமா நான் சண்டே சர்ச்சுக்கு சண்டே வேலையை வச்சா நீ வருவியான்னு கேட்டார். முதல் செக் அங்கே போட்டார். நான் சொன்னேன், வரமாட்டேன் சார். ஏன்னா அப்போ தான் கடவுளுக்குள்ளே வளர்ந்துங்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு சண்டே வேலை இருந்தால் கூட போங்கம்மா, ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருந்தீங்கன்னு தயவு சேர்ந்து போங்க. கொஞ்சம் பணக்காரனாக இருந்தால் வேண்டாம். அப்புறமா பாஸ்டர் சொன்னார், அதுக்கு தான் நீ கட்னியாகிறேன்னு சொல்லுவீங்க. தெரியும், சும்மாகிறார் பாஸ்டர், எல்லா குப்பையும் அவர் மேலே கொட்டுங்க. அப்போ அவர் சொன்னேன்,
அவர் சொன்ன பிறகு அவர் சொன்னார், அப்போ உனக்கு வேலை இல்லைன்னாரு. நான் சொன்னேன், தேங்க்யூ சார். சொல்ல வேண்டியது ஏன் கடமை, கொடுக்க வேண்டியது உன் கடமை. அப்புறமா நான் வெளியே வந்துட்ட பிறகு அவரும் வெளியே வந்தார். வெளியே வந்துட்ட பிறகு வா என் கூடனார். கீழே கூட்டன்னு போயிட்டு பெரிய 3 பூரி வாங்கி கொடுத்து எனக்கு சாப்பிட வச்சு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் என்ன. இந்த மாதிரி போல்டாக யாரை இன்னி வரைக்கும் இன்டர்வியூவில் சொன்னதே இல்லைனார். 10ஆவதுக்கு ஒரு பிளேட் பூரி வேறு கொடுத்தார். 2 மணி வரைக்கும் உட்காரு 2 போய் ஒரு பிளேட் பூரி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் சொன்னார், இங்கே நீ ரிஜெக்ட் ஆகிட்ட, நீ பரலோகத்துக்கு கண்டிப்பாக நீ செலக்ட் ஆவேன்னு சொன்ன. ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டா பிரதர், எண்ணிக்கை எடுத்தோன்னும் பல கஷ்டம் அவமானம் வந்துச்சு. ரொம்ப பேர் சொன்னாங்க, வேலை வெட்டிலாம் உன் பொண்ணு கிடைக்காது. இந்த கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துங்குது. ரொம்ப பேர் சொன்னாங்க, இந்த சன்னியாசி வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்காது. யார் சொன்னதுயா? லூஸு நீங்கள்லாம், மென்டலுன்னு. இவங்ககிட்ட வாழ்ந்து பாரு, இதோட ஒரு பெஸ்ட்டான லைஃப் வேறு எதுவுமே இல்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அழகாக காப்பாற்றுறாருன்னு. ஆமாம், ஹல்லேலூயா. வேலைக்கு போயிட்டு 10ஆம் தேதிக்கெல்லாம் காசு இல்லாத இருந்துக்குதுப்பா என் பேக்கெட்டில். ஃப்ரெண்டுங்கள்ட்ட கடை கேட்க ஒரு 1000 ரூபாய் கொடுப்பான், அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துட்றேன். இந்த ஊழியம் பண்ணி இல்லைப்பா, பைபிள் சொல்லுது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்னை எவ்வளோ கனப்படுத்திக்கிறாருன்னா, பணம் மாற்றம் இல்லை, பணம் பெருசாக இல்லை, மரியாதை கொடுக்க வச்சுக்கிறார். இந்த கனமான ஊழியத்தை ஒரு மனுஷனுக்கு தரணும்னா அவனுக்குள்ள இருக்கிற ஃபேத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னைக்கு பயம்னால தான் பாவம் பண்ணுறாங்க. ஏன் குடிச்சிடறாங்க தெரியுமா? கடவுள்கிட்ட வந்து போயிட்டு பயம் வந்துச்சு அவனுக்கு, கோழியாக மாறிட்டான். ஆனால் விசுவாசமாக இருக்க எப்படி தெரியுமா இருப்பான்? பரவாயில்ல விடுறா, செத்து கூட போகிற விடுறா, சாவுற விடு, சாவுற விடு. டாக்டர் சொல்லுவான் ஒருத்தருங்களுக்கு, உங்கள் லங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது, இனிமேல் நீ குடிச்சு நான் செத்து போயிடுவேன்வான். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க? குடிக்குவாங்க. பல்லே காது தாத்தாக்கு இழுத்துனுக்குவார். அவருக்கு பல்லே போகணுன்னு அந்த பீடினால தான். ஆனால் இழுத்துனுக்குவார். ஏன் தெரியுமா? ஸ்ட்ராங்காகிறாரு. நீ சொல்லியெல்லாம் நான் திருந்த மாட்டேன், சாவே வந்தால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன். நான் கேட்குறேன், பாவத்துக்கே அவ்வளோ வல்லமை இருக்குதுண்ணா, பரிசுத்தத்துக்கு எவ்வளோ வல்லமை கோயா. இந்த மாதிரி தேவனுக்கு நீ வாழ்ந்து பார், உன் பேரை பிரபலப்படுத்த ஆசைப்படுவா. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு சொந்தம் கொண்டாட மாட்டாங்க, ஃபஸ்ட்டெல்லாம் உன்னை வெறுக்குவாங்க, அதுக்கப்புறமா மெதுவாக சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு தான், என் கிளாஸ்மேட் தான், என் கூட தான் படித்தார், இவர் தெரியுமா, இவர் தான் ப்ரேயர் மீட்டிங் போயிருக்க, என் ஃப்ரெண்டு தான். ஃபஸ்ட்டெல்லாம் யார்? ஐயோ. இப்போ இவர் மூலியமாக என்ன பண்ணுவாங்க? அவருக்கு பேரை இவங்கள எடுத்துன்னு போவாங்க. ஏன் தெரியுமா? உன் பேரை என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறாரு? பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பெருமையாக வர்றதுக்காக அல்ல, அவர் யாருன்னு காட்டுறதுக்காக உன்னை பெருமைப்படுத்துவா. அழைத்தவர் உண்மை உள்ளவா. போன 2 வாரம்லாம் சாபத்தை குறித்து படிச்சிருந்தோம் இல்லையா? ரொம்ப பெஜாராயிட்டுக்குவீங்க, கரெக்டாக இல்லையா? ரொம்ப வேதனைப்பட்டுக்குவீங்க. அந்த சாபம்லாம் போயிடுச்சுன்னா இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த சாபம் நம்ம வீட்டுக்குள்ளே வராதது காரணத்துக்கு தான் முதல் வசனம் சொன்னேன், இந்த பாறை மேலே தான் என் வீடை கட்டுவேன், பாதாளத்தின் கதவுகள் மேற்கொள்ளுவது இல்லையா? அப்படின்னா உன் வீட்டுக்கு எது ஃபஸ்ட்டு வந்து திரும்பி வரவே வராதான், உன்னை ஓவர் கமே பண்ணாதான். ஏன்னா நீ தான் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணின்னு இருப்பியா. பைபிள் சொல்லுது, ஒருவன் எனக்குள்ளே இருந்தா இந்த உலகத்தை அவன் ஜெயிப்பா. உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன்கொள், நீ உலகத்தை ஜெயிப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் உலகத்தை ஜெயிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பிளெஸ்ஸிங்காக இருங்க, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் லைஃப்பில் பிளெஸ்ஸிங்காக இருங்க. சில பேர் பணம் வேண்டான்வாங்க. நான் சொல்லிட்டா, என்ன பாஸ்டர் சொன்னார்னா, அவருக்கு கூட காணிக்கை கொடுக்காத அனுப்பி பாருங்களேன், அவரை கோச்சிக்குவார். அவருக்கும் பணம் வேணும், வாடகை கட்டணும், லீஸுக்கு இருந்தால் லீஸில் கட்டணும், வீடு நடத்தணும். I want to tell you brothers, you have to be blessing in financial. நீங்கள் பணத்தின் ரீதியாக நீங்கள் என்னவா இருக்கணுமா? ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் உங்கள் விசுவாசத்தை ஓவர்டேக் பண்ணுற பணம் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எப்பவுமே தேவனை கேட்டு செய்த நீ பணத்தை கேட்டு செய்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதுதான் ஓவர்டேக். எப்பவுமே தேவனை கேட்கணும், தேவனுக்கு என்ன விருப்பகுதோ அதை செய்யணும். ஒருவேளை ப்ராஃபிட் ஆச்சா சந்தோஷப்படு,
லாஸ் ஆச்சா சந்தோஷப்படு, ஆனாலும் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நம்ம சபையில் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ நல்லா வீடோட இருக்கிற போன சர்வீஸ் வந்தாங்க, ஒரு அம்மா வீடே இல்லை அவங்களுக்கு வீடே இல்லாத வந்தாங்க நம்ம சபைக்கு. யாரும் அவங்க ஃபேமிலி வீட்டில் தூங்கியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பிரிஞ்சு போன கணவன் வந்துட்டார், அவங்க பசங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறாங்க. அல்லேலூயா. பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்றா சேர்த்து அவங்க அழகை ரசித்து பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்ல, வாட்ஸ் ஏ பேட்டில் பிரதர்? இஸ் ஃபினான்ஷியல் இஸ் எ பிக் பேட்டில் ஃபார் யூ. பணம் ரொம்ப பெருசாக தெரியுதா? ரொம்ப கஷ்டமாகுது பிரதர் என் லைஃப்பில் இதை கொஞ்சம். ஆனால் நான் சொல்லிட்டேங்களா, பணம் இல்லைன்னா கடவுள் தான் மதிக்குவாங்க, பணம் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மதிக்குவாங்க. ஏன்னா ஜீசஸ் இருந்தால் ஒரு மரியாதை வரும், காந்தி இருந்தால் எக்ஸ்ட்ரா மரியாதை வரும். ஒன்றும் இல்லை, சப்ளையருக்கு இந்த உடுப்பியில் கூட வந்துட்டுக்கிறார் அந்த பையன். காஃபி பில்லே வாங்கல, காஃபி எடுத்து டேபிள் மேலே வச்சுருக்கிறார். நீங்கள் சப்ளையருக்கு ஒரே ஒரு 10 ரூபா கொடுக்குறது 50 ரூபா கொடுப்பாருங்களே. நெக்ஸ்ட் டைம் உங்கள் டேபிள் எல்லாம் துவச்சி க்ளீனாக ரெடியாக வெயிட் பண்ணுவார். ஒரு வேளை யாருன்னா கஸ்டமர் இருந்தால் கூட ஆயிச்சா சாருன்னு கேட்குவார் அவர். ஏன் சொல்ல, உன்னை உட்கார வைக்கிறதுக்கு. ஸோ மணிக்கு பவர் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை நீ என்னத்துக்காக சம்பாதிக்க சொல்ல தருமா? தேவராஜ்யத்துக்காக சம்பாதி. நீ போய் இயேசு பேரை கெடுக்கிறதுக்காக காசு கொடுக்கல, உன இயேசு பேரை நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக ஆண்டவர் ஒன்று கொடுக்குறார். அல்லேலூயா. உனக்கு பணத்தை கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? இன்னும் சபையை பெருசாக கட்டுவோம். அல்லேலூயா. ஸ்கூல் கட்டுவோம். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் கட்டுவோம். அல்லேலூயா. பெருசாக ரியாபு கட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. என்னோட பெரிய ட்ரீம் ஆண்டவரை பார்க்கணுன்ட்டு, ஒரு சின்ன ட்ரீம் ரியாப் கட்டணுன்ட்டு, ரியாபிட்டேஷன் கட்டி இந்த உலகத்தை காட்டணும். இயேசு உயிரோடு இருக்கிறார். யோசிச்சு பாருமா, என்கிட்ட காசு இல்லை, ஆனால் இவ்வளோ தைரியமாக ஏன் தரமா சொல்கிறேன்? எனக்குள்ளே அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா இன்றைக்கி நிற்க வச்சுக்கிற இடமும் எனக்கு தெரியும், நான் எந்த இடத்துல இருந்தேனோ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கி எப்படி எங்களை இயேசு வாழை வச்சுன்னுக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஸோ எவ்வளோ பேர் நம்பிக்கையாக சொல்ல போகிறீங்க, என் வீட்டு மேலே என் மேலே தேவன் சபையை கட்ட ஆசைப்படுகிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ப்ராப்ளம் ஆகுதாம்மா? லைவ் எக்ஸாம்பிள், ஐ ஆம் தேர். மெனி பீப்புள் செட் யூ வில் நாட் கெட் மேரிட் ஆஃப்டர் 30 years. ஹூ செட் மேன்? சி 20 rupeesல தாலி கட்டின்னு வராங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். உன் பிள்ளைக்கு எப்படி நடக்கும்மா? தேவனுடைய பிள்ளை நீ. காணா ஒரு கல்யாணத்தை போல் நடத்துவார். இயேசு இல்லாத கல்யாணத்தில் குறை இருக்கும், இயேசு இருக்கிற இடத்துல குறையே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. பிரதாப் கையா தட்டு. பிரதாப். அல்லேலூயா. இப்போ யார் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக தட்டினாங்களோ அவங்க கல்யாணம் நடக்கட்டும், உங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்கட்டும், நல்லா வாழுங்க, வாண்டான்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் ஞானமாக பண்ணிக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. 2025 டேட் இன்னைக்கு 29 2025 செப்டம்பர் 29 இன்னைக்கு டேட். அடுத்த வருஷம் இந்த டேட்டுக்குள்ளே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எங்கே போயிடணும்? நீங்கள் சொந்த வீடு. ஓ, அப்கிரேட் ஆகிட்டுக்கிறீங்க. ஓகே. நான் லீஸ்க்கு வரலான்னு இருந்தேன். தப்பே இல்லை பிரதர், நீங்கள் கேட்குறது தப்பே இல்லை. நீங்கள் தப்பே இல்லை. ஒருவேளை அவனுக்கு பேராசைன்னு சொன்னால் பரவாயில்லன்னு சொல்லு. ஆமாப்பா நாங்கள் பேராசை பிடிச்சவங்க தான், பரவாயில்ல விடு. நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். ஓனருங்கிட்ட திட்டு வாங்கினு கொலை ஆஃப் பண்ணிட்டு ಚಪ್ಪಲ್ನ கவுண்ட் பண்ணுறான். சொந்தக்காரங்க யாருன்னா வந்தால் ಯಾಕೆ ಇಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ರೋன்னு கேட்குறான். எப்படி சுடுகாட்டில் வாழ்கிற மாதிரி தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஓண்டியா ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ಮನೆಯಲ್ಲಿ கேட்குறான். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில்? 2 3 பேரா 4 பேரா? நாய்க்கு தான் கேட்குறாங்க. அல்லேலூயாவா ನೀವು? ಶಬ್ದಾಲ ಬರಬಾರ್ದು. நம்ம கட்டுற பில்டிங்கில் எவ்ரி டைம் ಶಬ್ದಾನೆ, எல்லா டைம் அல்லேலூயானே. அல்லேலூயா. எங்கள் அப்பாவை துதிக்கிறது யாரும் என்னை ஸ்டாப் பண்ணக்கூடாது. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க வெறியோடு நான் வாழ போகிறேன்? ஆமென். அல்லேலூயா. 2025 செப்டம்பர் 29 முடியறதுக்குள்ளே நான் ஒரு சொந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறேங்க. மாற்ற விசுவாசமாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து